எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சஃபி கார்டனில் இருந்து நம்ம தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளான்ட் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். நம்ம வீட்டு கார்டனில் இருக்க பூக்களை பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பூத்து குலுங்கணும் அப்படின்னா நான் சொல்கிற எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னே கெமிக்கல் பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அதெல்லாம் எந்த கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு உரங்கள் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ரொம்ப அழகாகவும் பசுமையாகவும் கலர்ஃபுல்லாகவும் நம்ம தோட்டத்தை மாற்ற முடியும். பொதுவாக இந்த வெயில் காலத்தில் பொதுவாகவே ரோஜா செடிகளில் பூக்கள் வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வருத்தப்படவே வேண்டாங்க. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பூக்கள் ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஸோ நானுமே அந்த இதை வந்துட்டு கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வருத்தப்படவே வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தரையில் வைக்கக்கூடிய செடிகளில் வந்துட்டு பூக்கள் நிறையவே வரும். ஆனால் தொட்டிகளில் வெயில் காலத்தில் வந்துட்டு ரொம்ப குறைவாக தாங்க வரும். இங்கே பொதுவாகவே அதிகமான வெயிலில் வைக்காதீங்க. கிட்டத்தட்ட காலையில் 6 மணி டு 12 மணி வரைக்கும் அடிக்கிற வெயிலில் மட்டும் வைங்க. முக்கியமாக இந்த கோடை காலத்தில் மட்டும் அப்படி வைங்க. ஃபுல் டே அடிக்கிற வெயிலில் வந்துட்டு வைக்க வேண்டாம். இலைகள் வந்துட்டு காய்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பூக்கள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்போ ஒரு ரோஜா செடியில் ஒரு பூ பூத்தது அப்படின்னா ஒரு 6 நாள் 7 நாள் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இருக்காது. 1 or 2 டேஸ்லேயே வந்துட்டு அது காஞ்சி போயிடும். செடிகளை பார்க்குறதுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கும். இலைகள் எல்லாம் பழுத்து காய்ந்து விழ ஆரம்பிச்சிடும். இதனாலே மேக்ஸிமம் வந்துட்டு செடிகளை வந்துட்டு பாதி சேடான சைடில் வந்துட்டு நம்ம வைக்கணும். பாதி வெயில் அடிக்கிற பகுதியும் பாதி வெயில் இல்லாத பகுதியும் அந்த மாதிரியான பகுதியை பார்த்து நம்ம செடிகளை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் குறைவான செடிகள் மட்டும் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி செடிகளை காலமாக வெயிலில் வச்சுட்டு மத்தியானத்துக்கு அப்புறமா அதை தூக்கி நிழலில் வைக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கோடை காலத்தில் வந்துட்டு இந்த சம்மர் டைமில் செடிகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முதலையே சொன்ன மாதிரி தான். நீங்கள் காலையில் 6 to 12 மணி வரை அடிக்கிற வெயிலில் மட்டும் அந்த செடிகளை வச்சுக்கோங்க. மற்ற டைமில் அதை மாற்றி வச்சுடுங்க. வெயில் மத்தியானத்துக்கு அப்புறமா இருக்கிற இடத்துல ஃபுல் டே வெயில் அடிக்கிற இடத்துல நீங்கள் வைக்காதீங்க. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா செடிகளுக்கு மேலே நல்ல இலைகளில் நனையிற மாதிரி வேர்களுக்கு விடுறீங்களே இல்லையா, இலைகளுக்கு மேலே அந்த பூக்கள் மேலே நல்லா தெளித்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது செடிகளுக்கு ஒரு மலையோட ஃபீலை வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் செடிகளுக்கு தண்ணி விடுறீங்க அப்படின்னா மார்னிங் 6 to 8க்குள்ளே நீங்கள் வந்துட்டு கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவினிங் அப்புறம் கொடுக்குறீங்க. டேங்க் தண்ணி வந்துட்டு எப்போயுமே நம்மளுக்கு சூடாக தான் இருக்கும். நம்ம சூடாக பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் வந்துட்டு வேகமாகவே வெந்து போய் அது சாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கூலிங்காக இருக்கும். அது ஈவினிங் டைமில் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக முழுக்க வந்துட்டு செடிகளை என்ன பண்ணக்கூடாது, ஃபுல் நிழலில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஒரு செடிக்கு வந்துட்டு வெயில் கண்டிப்பாக தேவை. அதனால் மார்னிங் டைம் அடிக்கிற வெயிலில் மட்டும் வச்சுட்டு ஈவினிங் டைம் அடிக்கிற வெயிலில் வந்துட்டு வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக இந்த டைமில் வெயில் காலத்தில் செடிகளை வந்துட்டு கட் பண்ணி விடாதீங்க. நீங்கள் கட் பண்ண போர்ஷனில் இருந்து காய ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லாகவே செடிகள் காஞ்சி இறந்துடும். அதாவது ப்ரூனிங் வந்துட்டு பண்ணாதீங்க. பூக்களை மட்டுமே கட் பண்ணி எடுங்க. பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கீழே அந்த பூக்களை மட்டுமே கட் பண்ணி எடுத்தால் போதும். ப்ரூனிங் பண்ண தேவையில்லை. ரோஜா செடிகளுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய எல்லா டிப்ஸுமே நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் வரேன். நீங்கள் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் பயன்படுத்தணும், பூக்கள் நிறையா அதிகப்படியாக பூக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேருக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஃபெர்டிலைசராக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் வரும். இலை வந்துட்டு சுருண்டுதல், மொட்டுகள்லாம் வந்துட்டு கருகி ஒரு மாதிரி கருப்பாக புள்ளியாக இருக்கும். இது அதிகப்படியாக வர்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் தான். அந்த மொட்டுகள் வளரவே விடாது, கருகி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் அந்த பூச்சி வந்துட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே நல்லாவே அது தெரியும். நீங்கள் அந்த டைமில் நல்ல கூலிங்கான தண்ணியை எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கனாலே போதுமானது. ஆல்ரெடி வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். நல்ல ஐஸ் கட்டி ஒரு 10-15 ஐஸ் கட்டி எடுத்து நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணியை நீங்கள் எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும். அது ஒரு பேன் மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சி. ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரேயரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கையால் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த த்ரிப்ஸ் நோயே இல்லாமலே போயிடுங்க. அந்த மொட்டுகளும் நல்லா தெளிவட ஆரம்பிச்சு அந்த பூக்களும் சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும். த்ரிப்ஸ் நோயே இல்லாமலே போயிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் நம்ம கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான பொருட்களாக வாங்கிக்கிற முடியும். உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை டச் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஹாப்பி ஷாப்பிங்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இதையும் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் வாழைப்பழ தோல்கள் வந்துட்டு நிறைய பயன்படுத்துங்க. நிறைய வாழைப்பழ தோல்களை ஊற வச்சு நீங்கள் அந்த தண்ணியை வந்துட்டு கொடுக்கலாம். மெக்னீசியம் சத்து அதில் தான் அதிகமாக இருக்கிறது. செடிகள் நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னா நம்ம இதை முக்கியமாக பயன்படுத்தணும். இந்த சமயத்தில் முக்கியமாக நைட்ரஜன் சத்தும் ரொம்ப முக்கியம். வாழைப்பழத்தோல் அது மட்டும் இல்லாமல் காய்கறி கழிவுகள்லேயும் நிறைய சத்து இருக்குது. அந்த காய்கறி கழிவுகளை நீங்கள் ஊற வச்சு இந்த தண்ணிகளை பயன்படுத்தினா மட்டும் போதுமானது. அதாவது நம்ம இன்றைக்கி சமையலுக்கு எல்லா காய்கறிகளும் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வேஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்துட்டு தூக்கி போடாமல் அரிசி கழுவுற தண்ணியில் ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் அந்த தண்ணியில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ அளவுகள்னு கேட்பீங்க. நீங்கள் 1 லிட்டர் தண்ணி வந்துட்டு நீங்கள் உரத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நார்மல் தண்ணி 1 லிட்டர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட குறைவான செடிகள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு மக்கு யூஸ் பண்ணாலே போதுமானது. வெறும் நார்மல் தண்ணியை நம்ம பயன்படுத்துகிற பதிலாக இந்த மாதிரி தண்ணிக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு மக்கு நீங்கள் ஊற்றினாலே போதும். சூப்பரான அருமையான ரிசல்ட் தரும். செடியோட இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சம்மரில் வந்துட்டு செடிகளை எங்கே வைக்கணும், எப்படி என்ன பூச்சிகள் தாக்கும், நம்ம எப்படி தண்ணியை வந்துட்டு பயன்படுத்தணும், என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஜா செடிகளை விட மல்லி செடிகள் வந்துட்டு அதிகமான வெயிலில் வைங்க. என்ன மல்லி செடியாக இருக்கட்டும், குண்டு மல்லி, ரோஸ் மல்லி, 10 அடுக்கு மல்லி, செண்டு மல்லி, எல்லா மல்லிகளும் வந்துட்டு நீங்கள் வெயிலில் வைங்க. மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வெயில்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். தண்ணிகள் வந்துட்டு குறைவாக தான் அதுக்கு தேவைப்படும். 2 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் மல்லி செடிகளுக்கு தண்ணி விட்டாலே போதுமானதாகும். ஆனால் ரோஜா செடிகளுக்கு மேக்ஸிமம் ஷேடான ஏரியா தான் இந்த சம்மர் டைமில் வேணும். ஸோ அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டிப்ஸை மல்லிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.